நவீன அரசினுடைய வரைவிலக்கணம் அது வன்முறையின் தனியுடைமையாக இருத்தல் என்று சொல்லுவேன். வன்முறையை தனியுடைமையாக கொண்டு செயற்படுதல், மொனோபொலி ஆஃப் வயலன்ஸ். ஸ்டேட்டின் டெஃபினிஷன், இட் ஹோல்ஸ் மொனோபொலி ஆஃப் வயலன்ஸ். ஸ்டேட் அல்லாது, ஸ்டேட்டினுடைய அங்கீகாரம் அல்லாது யாரும் வன்முறையை பாவிக்கலாம் என்றதுதான் அதன் அர்த்தம். ஆகவே ஏதேனும் காரியத்தை அரசாங்கம் செய்யுமாறு அழுத்தம் கொடுப்பது அல்ல செய்ய வேண்டாம் என அழுத்தம் கொடுப்பது. எனக்கு இது வேறு இடங்கள்லையும் இருக்குது, பீனல் கோட்லேயும் தண்டனை சட்டத்திலையும் இருக்குது. எனக்கு இந்த வேர்டிங்கில் பெரிய பிரச்சனை இருக்குது. இந்த வேர்டிங்கில் இந்த சீல மட்டுமே ஜனநாயக ரீதியாக நாங்கள் அரசாங்கங்களை தெரிவு செய்தால் அது இந்த மாதிரியாக செயற்படணும் அல்லது செயற்படக்கூடாது என்று அழுத்தம் கொடுக்கறது ஒரு ஜனநாயக உரிமை. அது மிக அடிப்படையான ஜனநாயக உரிமை. அதுக்கு நாங்கள் வன்முறையை பாவிக்கலாம் என்று சொல்லியிருந்தால் அது வேறு விஷயம். ஆனால் கம்பெலிங் த கவர்மெண்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா or any other government or internet to do abstain from doing any act. நான் அரசாங்கத்தை சொல்கிறேன் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கின்ற அழுத்தத்தை கொடுக்குறேன், ரோட்டில் ஆக்களை திரட்டி போராட்டம் நடத்துகிறேன் என்றால் இஸ் தட் கம்பெலிங்? சர்வதேச சட்டத்தில் பயங்கரவாதம் இன்னும் வரவிலக்கப்படுத்தப்படாமல் இருக்கு என்றால் பயங்கரவாதத்தினுடைய வரவிலக்கணம் என்ன என்பது தொடர்பாக ஐநாவில் உறுப்புரிமை பெற்றிருக்கக்கூடிய நாடுகள் மத்தியில் இன்னும் கருத்தொற்றுமை இல்லை. இது என்ன பலர் கேட்குறவ, இப்போ எங்கட ஃபோனை விட்டு கேட்கலாமா போலீஸ், எங்களோட ஃபோன் ரெக்கார்ட்ஸ் எடுக்கலாமா, எங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் எடுக்கலாமா என்றால் நான் அறிஞ்ச அளவில் நீதிமன்றத்தின் உத்தரவு இல்லாமல் செய்யலாது. ஆனால் தாராளமாக இங்கே நடக்கும். ஜஃப்னா இன்ஸ்டிடியூட் ஃபார் லா அண்ட் பாலிசி யாழ்ப்பாணம் சட்ட மற்றும் கொள்கைகளுக்கான நிலையத்தினால் கலந்துரையாடல் வடிவத்திலே தற்போதைய அரசாங்கத்தினால் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கி அதற்கு பதிலாக புதியதொரு சட்டத்தினுடைய வரைவை மக்கள் முன்னிலையில் வைத்து அது தொடர்பான கருத்துக்கள் கூறப்பட்டுள்ள நிலையில் அதிகம் பயங்கரவாத தடை சட்டத்தினால் பாதிக்கப்பட்ட சமூகத்தினர் என்ற அடிப்படையிலும் அதனுடைய உள்ளடக்கங்களை பரிசீலித்து அது தொடர்பான நிலைப்பாடுகளை நாங்கள் முன்வைப்பது என்பது இந்த சட்டமானது பாராளுமன்றத்துக்கு ஒரு வரைவு வடிவத்திலே நகல் வடிவத்திலே தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பதாக நாங்கள் செய்ய வேண்டிய நடவடிக்கை என்று நாங்கள் கருதுவதாலும் ஒட்டுமொத்தமாக கூடுதலான அளவு குடிமை சமூகத்தினுடைய பங்காளிகளினுடைய கருத்துக்களை பெற்று அந்த கருத்துக்களை நீதி அமைச்சுக்கு அனுப்ப வேண்டும் என்ற நோக்கத்திலும் இந்த திறந்த கலந்துரையாடலை நாங்கள் ஒழுங்கு செய்துள்ளோம். ஆரம்பத்தில் இந்த சட்டம் தொடர்பாக மேலோட்டமாக படித்த அடிப்படையில் எனது சில கருத்துக்களை உங்கள் முன்னிலையில் வைத்து அதன் அடிப்படையில் ஒரு கலந்துரையாடலுக்கு செல்லலாம் என்பதுதான் நோக்கம். நான் இந்த கலந்துரையாடலுடைய முக்கியத்துவம் தொடர்பாக குறிப்பிட வேண்டியதில்லை. ஏனென்றால் பயங்கரவாத தடை சட்டம் அது எங்களுடைய சமூகத்தின் மீது ஏற்படுத்திய தாக்கம் யாவரும் அறிந்தது. இந்த அரசாங்கம் ஜனாதிபதி தேர்தலின் போது முன்வைத்த தேர்தல் அறிக்கையிலே பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் என்ற விடயமும் தேர்தல் அறிக்கையிலே உள்வாங்கப்பட்டிருந்தது. அண்மையிலே புதிய சட்ட வரைவு ஆனது பொதுவெளியில் முன்வைக்கப்பட்டதன் பின்னர் அது தொடர்பாக கருத்துரைத்திருந்த முன்னாள் ஜேவிபி செயற்பாட்டாளர் அதனுடைய ஆரம்பகால செயற்பாட்டாளர்கள் ஒருவரான திரு லயனல் போப்பகே அவர்கள் தனது பத்தி ஒன்றிலே இந்த அரசாங்கத்தினுடைய ஆங்கில வடிவிலான தேர்தல் விஞ்ஞாபனத்திலே அது உள்ளடக்கப்பட்டிருக்கிறது என்றும் சிங்கள மொழியில் வந்திருந்த தேர்தல் விஞ்ஞாபனத்திலே அது உள்ளடக்கப்படவில்லை என்ற கருத்தையும் தெரிவித்திருந்தார். அது தற்செயலானதா அல்லது உத்தியா என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் நாங்கள் ஆங்கிலத்திலும் தமிழிலும் தான் வாசிக்கக்கூடியவர்கள் என்ற அடிப்படையிலே ஆங்கில மொழி மூலமான முன்வைக்கப்பட்ட தேர்தல் விஞ்ஞாபனத்திலே அந்த விடயம் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரியும், யுத்தம் நிறைவடைந்ததன் பின்னராக பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்ற கருத்துக்கள் பரவலாக முன்வைக்கப்பட்டு 2015 ஆட்சிக்கு வந்த அரசாங்கத்தினால் புதிய வரைவு ஒன்று கவுண்டர் டெரரிசம் பில் என்ற பெயரிலே முன்வைக்கப்பட்டது. அது உயர்நீதிமன்றத்திலே சவாலுக்கு உட்படுத்தப்பட்டு அதனை அந்த அரசாங்கம் அதன் பின்னர் முன்கொண்டு செல்லவில்லை. பயங்கரவாத தடை சட்டம் 1979 தற்காலிக சட்டமாக நிறைவேற்றப்பட்டு பின்னர் நிரந்தரமான சட்டமாக உருவாக்கியதன் பின்னர் அதற்கு செய்யப்பட்ட திருத்தம் 2022 வந்தது. 2022 வந்த சட்டம் பிணை வழங்குதல் தொடர்பாக பல்வேறு விடயங்கள் அதில் இருக்கின்றன. குறிப்பாக பிணை வழங்கல் தொடர்பாக சில ஏற்பாடுகளை முன்வைத்திருந்தது. அதன் பின்னராக தற்போது இந்த அரசாங்கம் பதவிக்கு வந்ததன் பின்னராக நீதி அமைச்சினால் ஒரு குழு ஒன்று நியமிக்கப்பட்டு அந்த நீதி அமைச்சினுடைய குழுவினால் 11/11/2025 3 மொழிகளிலும் மொத்தமாக 60 பக்கங்களிலே இந்த சட்ட விரைவு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தமிழ் வடிவத்தை நான் முதல் 3 பக்கம்தான் வாசித்தேன். என்றால் அதுக்கு மேல் வாசித்தால் அது என்ன சட்டம் என்று விளங்காமல் போய்விடும் என்ற அச்சத்தால் அதுக்கு மேல் தமிழ் வடிவத்தை வாக்கவில்லை. ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். அதனுடைய தமிழ் மொழிபெயர்ப்பிலே ஒஃபென்ஸை தவறு என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். தவறு என்பதன் ஆங்கில வடிவம் மிஸ்டேக், ஒஃபென்ஸ் என்பது குற்றம் என்று வர வேண்டும். ஆகவே நான்
இதில் என்ன இருக்கின்றது என்றே படிக்கின்ற பொழுது ஆங்கில வடிவத்தை பிரதானமாக வாசித்து நான் என்னை அறிவூட்ட முயற்சித்திருக்கிறேன். இன்னொன்றையும் சொல்ல வேண்டும், இலங்கையில் உருவாக்கப்படுகின்ற சட்டங்கள் யாவும் 3 மொழிகளிலும் உருவாக்கப்படுகின்றன. ஆனால் சிங்கள மொழியிலான வடிவிலான சட்டமே இந்த மொழிபெயர்ப்புகளுக்கிடையில் ஏதேனும் வித்தியாசங்கள் இருந்தால் உயர்வானது என்ற ஏற்பாடும் இருக்கிறது. ஆனால் நடைமுறையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கூடுதலான சட்டங்கள், பெரும்பாலான சட்டங்கள் ஆங்கில மொழியில் எழுதப்பட்டு பின்னர் சிங்களம் மற்றும் தமிழ் மொழியிலே மொழிபெயர்க்கப்படுகின்ற ஒரு வளமை தான் இங்கே இருக்கிறது. இந்த சட்டம் எதனை சொல்லுகிறது? இந்த சட்டத்துக்கு ஒரு நீண்ட ஒரு முகவுரை எழுதியிருக்கிறார். வெறுமனே விமர்சன நோக்கில் மட்டும்தான் பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் அல்ல. இதில் உள்ள சில முன்னேற்றகரமான விடயங்களையும் நான் சொல்லுவேன். ஆனால் இதிலே முதலாவதாக அவை இந்த முகவுரை பந்தி பிரியாம்பிள் என்ற ஆங்கிலத்திலே கூறுவார்கள். அதிலே சொல்லப்பட்டுள்ள விடயத்தை பார்க்கின்ற பொழுது பிரியாம்பிள் கூடுதலாக இந்த சட்டத்தினுடைய நோக்கம் என்ன, இந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கான நோக்கம் என்ன என்பதனை சொல்லும். முகவுரையினுடைய முதலாம் பந்தியே சற்று ஏமாற்றத்தை அளிக்கக்கூடிய ஒரு பந்தியாக இருக்கிறது. Whereas the government of Sri Lanka considers the safeguarding of national security to be of paramount importance for the purpose of securing due recognition and respect for the rights and freedom of the people of Sri Lanka. இலங்கை மக்களுடைய உரிமைகளை உறுதிப்படுத்துவதற்கு மிக முக்கியமான விடயம் தேசிய பாதுகாப்பு. இதான் இந்த முகவரை பந்தி சொல்கிறது. உரிமைகளை உறுதி செய்வதற்கு தேசிய பாதுகாப்பு தான் பரமவுண்ட் இம்பார்ட்டன்ஸ், அதி முக்கிய விடயம் என்று தொடங்கி சொல்லுகின்ற போது இந்த சட்டத்தை எழுதியவர்களுடைய முக்கியத்துவம் எங்கே எம்ஃபசிஸ் என்று சொல்லுவோம் நாங்கள், எங்கே அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள்ன்றது விளங்குது. சேஃப்கார்டிங் நேஷனல் செக்யூரிட்டி அதீத முக்கியமானது, உரிமைகளை காப்பாற்றுவதற்காக, உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்காக என்ற பாணியில் பிரியாம்பிள் தொடங்குது. பிரியாம்பிளுடைய பல்வேறு பந்திகள் இருக்குது. கடைசிக்கு முதல் பந்தி பயங்கரவாதம் இலங்கையினுடைய இறமையையும் ஆழ்வுள ஒற்றுமையையும் பாதித்துள்ளதையும் இறப்புகள் மற்றும் பாரதூரமான காயங்களை நபர்களுக்கு ஏற்படுத்தியுள்ள வேண்டும், பொது மற்றும் தனிப்பட்ட சொத்துக்கும் தேசிய அபிவிருத்திக்கும் பெரிய அளவிலே குந்தகத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றையும் கவனித்து என்ற ஒரு வாக்கியம் சேர்க்கப்பட்டிருக்கு. பழைய அனுபவங்களிலிருந்து தான் இந்த சட்டத்தை பார்க்கின்றோம் என்ற விடயமும் வெளிப்படையாக சொல்லப்பட்டுள்ளது. இந்த ஆக்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, நான் இதில் அதில் கண்டென்ட்ஸ் பேஜை போட்டிருக்கிறேன். பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5, பார்ட் 6, பார்ட் 11 வரைக்கும் போய் பிறகு ஒரு 4 ஷெட்யூல் இருக்குது. நான் உலகத்துக்குள்ளாலேயும் உங்களை எடுத்துக்கொண்டு போகிறதில்லை. நான் வாசித்ததில் முக்கியமாக கருதுகிற விடயங்களை மட்டும் சொல்ல போகிறேன். தலைப்புகளை ஒருக்கா பார்க்குறது பொருத்தமாக இருக்குன்னு நினைக்கிறேன். முதலாவது தலைப்பு இதுதான் முக்கியமானது. என்ன விதமான குற்றங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன, எதனை குற்றமாக வரவைக்கிறது, பயங்கரவாதம் என்ற குற்றம், அதனுடைய உள்ளடக்கம் என்ன, பிடிஏ தொடர்பாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் உண்டு, அது பயங்கரவாத தடை சட்டம் பழைய சட்டம், அது பயங்கரவாதம் தொடர்பான வரைவிலக்கணத்தை முன்வைக்கவில்லை. இங்கே ஒரு முயற்சி ஒன்று இடம்பெற்றுள்ளது, அதனை வரைவிலக்கணப்படுத்துவதற்கு. நான் சொல்லணும், சர்வதேச சட்டத்தில் பயங்கரவாதம் இன்னும் வரைவிலக்கப்படுத்தப்படாமல் இருக்கு. ஏனென்றால் பயங்கரவாதத்தினுடைய வரைவிலக்கணம் என்ன என்பது தொடர்பாக ஐநாவில் உறுப்புரிமை பெற்றிருக்கக்கூடிய நாடுகள் மத்தியில் இன்னும் கருத்தொற்றுமை இல்லை. அதால் டெரரிசம் தொடர்பாக சர்வதேச மட்டத்தில் ஒரு பொதுவான பொருத்தனை, இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் ஆன் டெரரிசம் இல்லை. ஃபைனான்சிங் ஆஃப் டெரரிசம், அதாவது பயங்கரவாதத்துக்கு நிதி அளிப்பு செய்தல் பற்றின சர்வதேச சட்டம் இருக்குது. ஆனால் இன்னும் ஐநாவினுடைய பொதுச்சபையாலோ அல்லது அதனுடைய வேறு அங்கத்துவ அமைப்புகளாலேயோ அல்லது ஐநாக்கு வெளியில் செய்யப்படுகிற இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட்ஸ்லேயோ டெரரிசம் பற்றின டெஃபினிஷனில் ஒரு கருத்தொருமைப்பாடு இல்லாதபடியாக இன்னும் சர்வதேச சட்டத்தில் பயங்கரவாதம் தொடர்பாக ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட வரைவிலக்கணம் இல்லை, சர்வதேச சட்டத்தில் இல்லை. ஆனால் இங்கே அவை ஒரு முயற்சி ஒன்று எடுத்திருக்கணும், டெரரிசத்துக்கு ஒரு டெஃபினிஷன் வழங்குறதுக்கு ஒரு முயற்சி எடுத்திருக்கணும். இது பார்ட் 1 இருக்குது. அப்போ அந்த நாங்கள் டெஃபினிஷனை கட்டாயம் அதில் என்ன சொல்லினோம்ன்றதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்ளிகேஷன் ஆக்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா பார்ட் 3 எவ்வாறான விசாரணை அதிகாரங்கள் போலீஸ் மட்டுமில்லை இராணுவத்துக்கும் வழங்கப்பட்டிருக்கின்றதை பற்றி சொல்லுது. பகுதி 4 இந்த உத்தியோகத்தர்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள் மற்றும் கடமைகளை பற்றி சொல்லுது. பகுதி 5 3 பிரிவு தான் பகுதி 5 இருக்குது. அதில் கூடுதல் விவரங்களை பெற வேண்டுமானால் அதை எவ்வாறு பெற்றுக்கொள்வது, தகவல்களை பெறுவதற்கு வழி இருக்கின்றதா என்றதை பற்றி சொல்லுது. பார்ட் 5 பார்ட் 6 மொத்தமாக 4 பிரிவு தான். பார்ட் 6 மேஜிஸ்ட்ரேட்டுக்கு நீதவானுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சில அதிகாரங்கள். பார்ட் 7 எவ்வாறாக வழக்கு தொடர்தல் என்பது தொடர்பானது. பார்ட் 8 அட்மிசிபிலிட்டி ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ், எவ்வாறாக வாக்குமூலங்களை அனுமதிக்கலாம். இது முக்கியம். ஏனென்றால் குற்ற ஒப்புதல் வாக்குமூலங்களை வச்சுத்தான் பயங்கரவாத தடை சட்டத்துக்கு கீழே இதுவரைக்கான கன்விக்ஷன்ஸ் பெரும்பாலானது நடந்திருக்கு. முதலாவது விடயத்துக்கு வருவோம், டெரரிசம் தொடர்பான டெஃபினிஷன். 3 உபபிரிவு 1 தான் பயங்கரவாத
என்றால் என்னன்றதை வரவிலக்கணப்படுத்துது. நான் இதை தொடங்க முதல் என்னுடைய நிலைப்பாடு என்னன்றதையும் சொல்லிட்டு தொடங்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் பயங்கரவாத தடை சட்டம் என்பது சட்ட புத்தகங்கள்லேருந்து நீக்கப்பட்டால் மட்டும் போதுமான, ஆங்கிலத்திலே ரிப்பீல் என்று சொல்லுவோம். அதற்கு பதிலீடான ரிப்ளேஸ் பண்ணுகின்ற சட்டம் ஒன்று அவசியம் இல்லை என்பது என்னுடைய. சாதாரண குற்றவியல் நடவடிக்கை முறை சட்டம், கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர், பீனல் கோட், தண்டனை சட்டம் போன்றவற்றுக்குள் உள்ளடக்கப்பட முடியாதவையை புதிதாக ஒரு சட்டத்தை உருவாக்கி கையாள வேண்டிய அவசியம் இல்லை என்பது என்னுடைய நிலைப்பாடு. இப்போ அந்த ஆரம்ப நிலைப்பாட்டில் இருந்துதான் நான் இந்த சட்டத்தை பார்க்குறேன். அதே நேரம் சட்டத்தை தன்னளவில் பார்த்து அதில் உள்ள சரிவிலையும் சொல்லணும், பேசணும் நாங்கள்னு நான் நினைக்கிறேன். ஸ்டார்டிங் பாயிண்ட், ஆரம்ப புள்ளி, புதிய சட்டம் அவசியம் இல்லை, பழைய சட்டத்தை நீக்கி விட்டாலே போதுமானது. போருக்கு பின்னரான சூழலில் குறிப்பாக பயங்கரவாதம் என்ற தலைப்பில் சட்டம் அணுக வேண்டிய விடயங்கள் அவசியமற்றவை என்றது என்னுடைய கருத்து. ஆனால் பயங்கரவாதம் தொடர்பாக ஒரு சட்டம் இருக்க வேண்டும் என்றாலும் அந்த சட்டம் என்ற வகையில் இது பொருத்தப்பாடானது ரெண்டாவது விடயம். இந்த ரெண்டையும் அப்போ இதில் சில நல்ல விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிக்க அது என்னுடைய அபிப்பிராயமாக நீங்கள் எடுக்கக்கூடாது. என்னென்று இந்த சட்டம் வரலாம். ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன, இந்த ரிப்பீல் போதும், ரிப்ளேஸ் தேவையில்லை. இது தொடர்பாக யாழ்ப்பாண சட்டத்திறனிகள் சங்கமும் பொது கருத்துக்களை ஆரம்பத்தில் சட்டத்தை உருவாக்க முதல் கோரைக்க நாங்கள் ஏகமனதாக யாழ்ப்பாண சட்டத்திறனிகள் சங்கத்தால் ஏகமனதாக நாங்கள் தீர்மானித்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஜஸ்டிஸுக்கு அனுப்பினாங்கள். There is no need to replace, repealing is enough. தனியாக சட்டத்தை நீக்கினால் போதுமானது, ரிப்ளேஸ் பண்ண தேவையில்லை. இந்த கருத்து 2015-19 காலப்பகுதியில் செயற்பட்ட அரசாங்கம் கவுண்டர் டெரரிசம் பில்லை கொன்றைக்கையும் முன்னிலைப்படுத்தப்பட்டது. இங்கே இருந்தும் பல குரல்கள் அதை சொன்ன, தென்னிலங்கையிலேருந்தும் பல குரல்கள் சொன்னன ரிப்ளேஸ் தேவையில், ரிப்பீல் மட்டும் போதும். சரி, நாங்கள் திருப்பி இந்த ஒஃபென்ஸுக்கு மட்டும் வருவோம். எனி பர்சன் who intentionally or knowingly commits any act which causes a consequence specified in subsection 2 for the purpose of provoking a state of terror, intimidating the public or any section of public, compelling the government of Sri Lanka to do or abstain from doing an act, propagating war or violating territorial or infringing the sovereignty of Sri Lanka of any other sovereign territory, commits the offense of terrorism. இப்போ இந்த 4 உள்ளீடுகள் ப்ரொவோக்கிங் அ ஸ்டேட் ஆஃப் டெரர், ஒரு பயங்கரவாத சூழல் ஒன்றை தூண்டி விடுதல். ரெண்டாவது அகெயின் ப்ரொவோக்கிங் அ ஸ்டேட் ஆஃப் டெரர்ன்றது உதாரணமாக தமிழருக்கு சுயநிர்ணய உரிமை வேண்டும் என்று நான் சொன்னேன்றால் அது ப்ரொவோக்கிங் அ ஸ்டேட் ஆஃப் டெரரா பார்ப்போம், அதுக்கு வருவோம். சரிதான். ரெண்டாவது இன்டிமிடேட்டிங் த பப்ளிக் ஓ எனி செக்ஷன் ஆஃப் த பப்ளிக், பொது சனங்களின் ஒரு பகுதியை அல்லது பொது சனத்தினை இன்டிமிடேட் பண்ணுதல், சாதாரண தமிழ் மொழி வெறுட்டுறது. இன்டிமிடேஷன் என்றால் என்ன, அதுக்கும் சட்டத்துக்குள்ள வரையறை இருக்கு, அதுக்கும் வரும். ஏதேனும் காரியத்தை அரசாங்கம் செய்யுமாறு அழுத்தம் கொடுப்பது அல்ல செய்ய வேண்டாம் என அழுத்தம் கொடுப்பது. எனக்கு இது வேறு இடங்கள்லையும் இருக்குது, பீனல் கோட்லேயும் தண்டனை சட்டத்திலையும் இருக்குது. எனக்கு இந்த வேர்டிங்கில் பெரிய பிரச்சனை இருக்குது. இந்த வேர்டிங்கில் இந்த சீல மட்டுமே ஜனநாயக ரீதியாக நாங்கள் அரசாங்கங்களை தெரிவு செய்தால் அது இந்த மாதிரியாக செயற்படணும் அல்லது செயற்படக்கூடாது என்று அழுத்தம் கொடுக்கறது ஒரு ஜனநாயக உரிமை. அது மிக அடிப்படையான ஜனநாயக உரிமை. அதுக்கு நாங்கள் வன்முறையை பாவிக்கலாம் என்று சொல்லியிருந்தால் அது வேறு விஷயம். ஆனால் கம்பெலிங் த கவர்மெண்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா or any other government or internet to do or abstain from doing any act, நான் அரசாங்கத்தை சொல்கிறேன் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கின்ற அழுத்தத்தை கொடுக்குறேன், ரோட்டில் ஆக்களை திரட்டி போராட்டம் நடத்துகிறேன் என்றால் இஸ் தட் கம்பெலிங், ரைட்? ப்ராபகேட்டிங் வோ, போருக்கான தூண்டுதல், போருக்கான அறைகூவல் விடுத்தல், அல்லது இந்த நாட்டினுடைய ஆழ்புல ஒற்றுமை அல்லது இறமையை பாதிக்கும் விதத்தில் செயற்படுதல். இப்போ யுத்தத்தை நாங்கள் சொல்வோம், பொலிட்டிக்கல் சயின்ஸில் நான் அரசியல் விஞ்ஞானம் மிக குறைவாக தான் படித்து, நான் கூடுதலாக படித்த ஆக்கள் இதில் இருக்கிறீங்கள். ஆனால் நவீன அரசினுடைய வரைவிலக்கணம் அது வன்முறையின் தனி உடைமையாக இருத்தல் என்று சொல்லுவேன். வன்முறையை தனி உடைமையாக கொண்டு செயற்படுதல், மொனோபொலி ஆஃப் வயலன்ஸ். ஸ்டேட்டின் டெஃபினிஷன், இட் ஹோல்ஸ் மொனோபொலி ஆஃப் வயலன்ஸ். ஸ்டேட் அல்லாது, ஸ்டேட்டினுடைய அங்கீகாரம் அல்லாது யாரும் வன்முறையை பாவிக்கலான்றது தான் அதன் அர்த்தம். ஆகவே புதிய ஸ்டேட்டை உருவாக்கணுன்னா என்ன செய்யணும், அந்த தன்னுடைமையை உடைச்சு வாங்கணும். இப்போ அதுக்கு என்ன வழிமுறை? ஆயுத போராட்டம் தான் வழிமுறை. தட்ஸ் எ லாஜிக்கல் கான்சிக்வன்ஸ். அப்போ எந்த ஸ்டேட்டும் தன்னிட்ட இருக்கக்கூடிய வன்முறை தொடர்பான தனி உடைமையை வேறு யாரும் அந்த ஸ்டேட்டுக்கு உட்பட்டு பிரயோகிக்கிறதுக்கு விடாது. இப்போ ப்ரொபகேட்டிங் வாரை எல்லா கண்ட்ரீஸும் பேன் பண்ணும். அதை நான் டிஸ்பியூட் பண்ண போகிறது இல்லை. அது சரியா, அரசியல் அறம் சார்ந்து சரியான்றது வேறு என்றால் யாரும் சொல்லுவேன், நம்ம யூஎனை வந்து சொல்கிறவ த யூஎன் இஸ் நாட் அ சூசைட் கிளப் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஒரு அரசு தானே தற்கொலை செய்து தானே வேறு யாருக்காவது வன்முறையை பாவிக்கிறதுக்கான அதிகாரத்தை வழங்கினால் அரசு தற்கொலை செய்வதாக தான் கருத வேண்டும். இப்போ ப்ரொபகேட்டிங் வாரை வந்து அவை நிச்சயமாக தடுக்கிறன்ற விஷயத்தை செய்யணும். மிச்சம் வயலேட்டிங் டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி அண்ட் இன்ஃப்ரிஞ்சிங் த சாவரனிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா. இதில் எனக்குள்ள பிரச்சனை சாவரனிட்டி தொடர்பாக மிகவும் இறுக்கமான ஏற்பாடுகள் எங்களோட கான்ஸ்டியூஷனில் இருக்குது.
யாரால் இறமை பிரயோகிக்கப்படலாம், இறமை எங்கே குவிஞ்சிருக்கு போன்ற விடயங்கள் இருக்கு. இப்போ இந்த டி என்றதும் நாங்கள் பார்க்க இந்த நாளும் சேர்ந்தது. ஆனால் மிக முக்கியமானது commits any act which causes a consequence, ஒரு விளைவை ஏற்படுத்தணும். என்ன விளைவு? இவை எல்லாம் மட்டும் செய்தால் மட்டுமில்லை, பின்வரும் விளைவுகளில் ஒன்றை செய்திருந்தால்தான் அது ஒஃபென்ஸாக வரும்ன்றது அதில் சொல்லப்படல மேலதிக விடயம். இந்த கான்சிக்வன்ஸை ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கிறபடியால் இப்போ நான் வெறுமன ஒரு பேச்சை பேசிட்டு போனேன்னால் அதுக்கு எந்த விளைவுகளும் இல்லாட்டி வெறுமன பேச்சை பேசினன்றதுக்காக வழக்கு தொடரலாமாண்டா இல்லை. ஏன்? பின்வருவரில் ஒரு விளைவு ஏற்பட்டிருக்கணும். என்ன? நபர் ஒருவர் இறந்திருக்க வேண்டும், காயத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்க வேண்டும், ஆளை பிடிச்சிருக்கணும், ஹாஸ்டேஜ் டேக்கிங், அப்டக்ஷன் ஆர் கிட்னாப்பிங், உங்களுக்கு விளங்க நினைக்கிறேன், சீரியஸ் டேமேஜ் டு எனி பிளேஸ் ஆஃப் பப்ளிக் யூஸ், committing offense of robbery, extortion or theft, serious risk to the health and safety of the public or a section of the public, serious obstruction or damage to interference with any automated and computerized system. இது இப்போ சைபர் கிரைம். இப்போ இலங்கை அரசாங்கத்தினுடைய இன்டர்நெட் போர்ட்டல் ஸ்ரீலங்கா டெலிகாமுக்கு நீங்கள் ஒரு சைபர் அட்டாக் செய்தால் அதுவும் ஒரு கான்சிக்வன்ஸாக கருதப்படுது. டிஸ்ட்ரக்ஷன், டேமேஜ் டு ரிலிஜியஸ் ஓ கல்ச்சுரல் ப்ராப்பர்ட்டி, இடியும் கொண்டு கேட்காங்க. சீரியஸ் அப்ஸ்ட்ரக்ஷன் ஆர் டேமேஜ் ஆர் இன்டர்ஃபியரன்ஸ் வித் எனி எலக்ட்ரானிக் அனலாக் டிஜிட்டல், இதுவும் அதே மாதிரி தான். இந்த ஆட்டோமேட்டட் சிஸ்டம்ஸுக்குள்ளே நாங்கள் இன்டர்ஃபியரன்ஸ் செய்கிறது. விதவுட் லாஃபுல் அத்தாரிட்டி வெப்பன்ஸை உள்ளே கொண்டு வரது, இவ்வளவும் கான்சிக்வன்ஸாக இருக்கும். அப்போ நான் ஒரு கட்டுரை எழுதுகிறேன், அது ப்ரொவோக்கிங் ஸ்டேட் ஆஃப் டெரர் என்றால் இந்த கான்சிக்வன்ஸில் ஒன்று இல்லாட்டி அது ஒஃபென்ஸாக வராது, டெரரிசம் ஒஃபென்ஸாக வராது. இது நான் சொல்கிறேன்னு ஒரு முன்னேற்றமான விஷயம். ரைட்? ஒஃபென்ஸை தனியாக என்ன செய்தம்ன்றதை பார்க்காமல் அதன் விளைவுகளையும் பார்த்துத்தான் இது பயங்கரவாதமாக வருமா இல்லையா என நிர்ணயிக்கப்படும் என்றது தட் இஸ் வெல்கம். இது நான் திருப்பியும் சப்ஜெக்ட் டு நான் ஏற்கனவே சொல்கிறேன், புதிய சட்டம் தேவையில்லை, நீக்கினாலே போதும். ஆனால் ஒரு ஒஃபென்ஸை நீங்கள் ஃப்ரேம் பண்ணிக்க கான்சிக்வன்ஸை பற்றி கதைக்காமல் வெறுமன அதன் உள்ளடக்கத்தை மட்டும் பேசாமல் கான்சிக்வன்ஸும் சேர்ந்து இருந்தால்தான். என்றால் இதில் முக்கியம் என்னென்றால் திருப்பி 3(1) நீங்கள் பார்த்தீங்கன்றால் which causes a consequence referred to in subsection 2, அந்த விடயமும் சேர்ந்து வருகின்ற போதுதான், அதாவது என்னுடைய செயற்பாடால் ஒரு இறப்பு நடந்திருக்கணும், அல்லது காயம் ஏற்பட்டிருக்கணும், அல்லது சமய வழிபாட்டிடத்துக்கு ஒரு சேதம் ஏற்பட்டிருக்கணும், பப்ளிக் ப்ராப்பர்ட்டிக்கோ ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிக்கோ டேமேஜ் ஏற்படுத்தியிருக்கணும், ஒரு சைபர் கிரைம் மாதிரியான அலுவலை செய்திருக்கணும், நான் ஒரு ஆயுதத்தை சட்டமுறையற்ற வகையில் வாங்கியிருக்கணும். இந்த விளைவுகளில் ஒன்று மேற்கூறிய ஏற்றுடியோடு சேர்த்து வருகின்ற போது தான் அது ஆஃபென்ஸாக வரும். இன்னொரு முன்னேற்றமான விடயத்தையும் சொல்ல போகிறோம். அந்த விடயம் என்னென்றால் செக்ஷன் 3(4) இது போலீஸாரோ இராணுவமோ விளங்கிக் கொள்ளுமா போதுமான அளவுன்னு தெரியாது இந்த சட்டம் வந்தால், ஆனால் இருக்குது விரிவு. The fact that a person engages in any protest, advocacy or dissent or engages in any strike, lockout or industrial action is not by itself a sufficient basis for inferring that such person அந்த கான்சிக்வன்ஸை விரும்பினார் என்ற கருத முடியாது. என்ன சொல்லுது தமிழில் மொழிபெயர்க்கிற கருதாயங்க நான் சுருக்கமாக சொல்கிறேன். அதாவது ஒரு போராட்டத்தில் அல்லது ஒரு விடயத்தை முன்னிறுத்தி பேசுகிறார் அல்லது ஒரு கருத்திலேருந்து மாற்று கருத்தை சொல்லுகின்றார், அதை செய்கிறது அது மட்டுமே எதுக்கு வராதாம், இந்த செக்ஷனுக்குள்ளே இந்த ஆஃபென்ஸாக வராதுன்றதையும் கிளாரிஃபை பண்ணியிருக்கு. இப்போ உதாரணமாக இன்று ஜேஎஸ் திசநாயகம் அந்த ஆர்டிக்கிள் எழுதியிருந்தார் என்றால், போரின் ஒரு பகுதியாக வாகரைக்கு வாட்டர் சப்ளை தண்ணீர் வழங்குவதை நிப்பாட்டி அரசாங்கம் போர் புரிகிறது என்று எழுதினதுக்காக தான் அவருக்கு 20 வருஷம் தண்டனை விதிக்கப்பட்டது. அப்போ வெறுமனை இப்போ இந்த செக்ஷனுக்கு கீழே அப்படியானதுகள் இனி ஆஃபென்ஸ் ஆஃப் டெரரிசமாக வரக்கூடாது. கோர்ஸ் இதெல்லாம் இனி இன்டர்பிரட் பண்ணி என்னென்று எங்களோட கோர்ட்ஸ் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போது 60 பக்கத்தையும் பாய்ச்சி என்னென்ன செய்ய போகிறன்றது வேறு. பட் அந்த 3 சப்செக்ஷன் 4 அதுவும் ஒரு முன்னேற்றமான ஏற்பாடுன்னு நான் கருதுறேன். எகெயின் திருப்பி சொல்கிறேன், பயங்கரவாத தடை சட்டம் தேவையில்லை, புது சட்டம் அவசியமில்லை. ஆனால் இந்த சட்டம் நிலவுக்கு வந்தால் இந்த 2 விடயம் 3(1) இருக்கக்கூடிய 3(1) நான் விமர்சிக்கிறேன். 3(1) என்ன பிரச்சனை? இந்த ப்ரொவோக்கிங் த ஸ்டேட் ஆஃப் டெரர் என்றால் எனக்கு என்னென்று தெரியாது, தட்ஸ் டூ ப்ராட். சரிதானே? ப்ரொவோக்கிங் அ ஸ்டேட் ஆஃப் டெரர், இன்டிமிடேட்டிங் த பப்ளிக், இதெல்லாம் என்னத்தையும் அதுக்கு கீழே கொண்டுடலாம். ஆனால் கான்சிக்வன்ஸ் சொன்னபடியால் அதன் தாக்கம் கொஞ்சம் குறையுது. அத்தோட 3 சப்செக்ஷன் 4 என்ன சொல்லினா, இது நீங்கள் அட்வொகசி செய்கிறதோ ப்ரொட்டஸ்ட் செய்கிறதையோ இதற்கு கீழே கொண்டு வரதுக்கு சஃபிஷியன்ட் பேசிஸ் இல்லைன்றதையும் சொல்லுது. சரிதானே? இப்போ இது டெரரிசம் ஆஃபென்ஸ் தொடர்பாக அந்த செக்ஷனில் இருக்க நான் பார்த்த விஷயங்களில். தென் 6க்குள்ளே வரணும். இது என்றால் எங்களுக்கு 3 உண்மையாக 3 we can survive under 3. அதாவது நாங்கள் ஏதோ பிழைச்சு கொள்ளலாம் 3க்கு கீழே. 3, 2, 3, 4 இருக்கிறபடியால் இந்த சட்டம் வந்தாலும் பிழைச்சு கொள்ளலாம். இங்கே சிக்கல் வரப்போகுதுன்றால்
6ல் வரப்போகுது. இது ஒரு தடை செய்யப்பட்ட அமைப்போடு சம்பந்தப்பட்ட ஆஃபென்சஸ். இது ஒரு தனி ஆஃபென்ஸ். 6 தனி ஆஃபென்ஸா? ஒரு தடை செய்யப்பட்ட ப்ரிஸ்கிரைப்னா தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்போடு சம்பந்தப்பட்ட இதில் பல்வேறு விஷயங்கள் சொல்லப்படுது. என்ன, மெம்பராக இருக்கக்கூடாது, லீடராக இருக்கக்கூடாது, ஆள் சேர்க்கக்கூடாது, தலைமைத்துவம் வழங்கக்கூடாது. சரி, அதெல்லாம் விடுவோம். அதில் பாருங்கோ, எம் espouses the cause of or represents, அந்த அமைப்பினுடைய நோக்கங்களை முன்கொண்டு செல்லுதல் அல்லது முன்னிறுத்துதல் என்றால் சிக்கல் தான். அந்த அமைப்பு சுயநிர்ணயம் கேட்டுச்சுன்னா நானும் சுயநிர்ணயம் கேட்குறேன். அப்போ நான் am I espousing the cause of or represents? எஸ். இப்போ இது வளமையாக நீங்கள் விடுதலை புலிகளை மீள உருவாக்குவதற்கு முயற்சிக்கின்றீர்கள், அந்த கருத்து நிலையை கொண்டு போகின்றீர்கள், அதே கருத்தை மக்கள் மத்தியில் திருப்பி கொண்டு வருகிறீர்கள் என்ற விஷயம் இன்னும் அது ஒரு ஆஃபென்ஸாகத்தான் இதில் போடப்பட்டிருக்கு. தட் இஸ் வெரி டேஞ்சரஸ். எஸ்பவுசஸ் த காஸ். ஆனால் அதில் ஒரு ப்ரொவைஸோ தரப்பட்டிருக்கு. நான் நினைக்கிறேன் இது எங்களுடைய நண்பர் ஹிஸ்புல்லாக்கு நடந்த அனுபவத்தை வச்சுக்கொண்டு சொல்லினமோ தெரியாது. பட் ஐ கம் டு தட். அந்த அனுபவம் உள்வாங்கப்படலை. ஹிஸ்புல்லான்ற ஒரு சட்டத்திறனிய ஈஸ்டர் பாம்பிங்ஸுக்கு பின்னராக கைது செய்து நீண்ட நாள் சிறையில் இருந்து ஒரு மிக முக்கியமான ஒரு சீனியர் லாயர் அவரை அரெஸ்ட் பண்ணி கனாலம் வச்சிருந்தவர். ஆனால் ஒரு அட்டர்னி அட் லா தன்னுடைய ப்ரொஃபஷனல் டியூட்டிஸை செய்யறதுக்கு ஒரு தடை செய்யப்பட்ட அமைப்பு தொடர்பாகவும் மேற்கூறிய விடயங்கள் தடையாக இருக்கக்கூடாது. ஒரு தடை செய்யப்பட்ட அமைப்பை சட்டத்திறனிகள் பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கும் ஏற்பாடு உண்டு. இனி கூட ப்ராப்ளம்ஸுக்கு வாரம் 8 பேருங்கோ ஆக்ட்ஸ் அசோசியேட்டட் வித் டெரரிசம். இதெல்லாம் பிரச்சனை. supplies in any person who harbors, conceals or in any other manner wrongfully prevents, hinders or interferes with the identification, arrest. ஒரு பயங்கரவாதியை வீட்டில் வைத்திருத்தல், தெரிந்து கொண்டும் தகவல் வழங்காமல் இருத்தல், அவர் பயங்கரவாத செயற்பாட்டில் ஈடுபட போறாருன்னு தெரிஞ்சால் அதை சொல்லாமல் வச்சிருக்கிறது, இது எல்லாமே ஆஃபென்ஸ் ஆக்கப்பட்டது. இந்த மாதிரியான விடயங்கள் ப்ராடாக இன்டர்பிரட் பண்ணுறதுக்கான மாதிரியில் இதில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. 9வது என்கரேஜ்மெண்ட் ஆஃப் டெரரிசம், பயங்கரவாதத்தை ஊக்குவித்தல். இப்போ நீங்கள் 3ல் பிடிக்க முடியாத என்ன உங்களுக்கு தெரியும், என்ன ஆயுத மோதல் முடிஞ்சுட்டு மீள ஆயுத மோதலுக்கான வாய்ப்பு குறைவு. ஆயுத மோதலை உருவாக்கின அரசியல் நிகழ்வுகள் அல்லது அந்த அரசியல் தளம் இன்னும் இருக்கு. அப்போ எதை நாங்கள் கூடுதலாக கட்டுப்படுத்தணும், அதை தான் கட்டுப்படுத்தணும். இப்போ 3ல் குத்தி முறிய தேவையில்லை, இது எல்லாம் குத்தி முறியலாம். ஏன்னா இதுதான் தற்போதைய தேவை. பயங்கரவாத தடை சட்டத்தினுடைய ஒரு ஆயுதம் தூக்கி வந்தவன், சுடுறவன், கொள்றவனுக்கு பயங்கரவாத தடை சட்டத்தை பாவிக்கிறதுக்கான தேவை 2009 முடிஞ்சு போச்சு. 2009க்கு பின்னர் அதை உருவாக்கிய இந்த நாட்டில் ஒரு உள்நாட்டு யுத்தத்தை காரணமாக இருந்த அந்த அரசியல் சூழலை தொடர்ந்து வைத்திருக்கிற ஒடுக்கிறதுக்கு தேவையான ஏற்பாடுகள் என்ற பார்வையில் தொடர்ந்து வைக்கிறது. அது 9வது என்கரேஜ்மெண்ட் ஆஃப் டெரரிசம். இது எனக்கு கொஞ்சம் இதாக இருக்கு. நான் இப்போ சொன்னேன் ஜே.எஸ். சினாயம் எழுதியிருந்தார் என்றால் இப்போ விட்டுருக்கோம். ஆனால் 10ல் அதுக்கு ஒரு வழிவகை சொல்லப்பட்டிருக்கு. டிசமினேஷன் ஆஃப் டெரரிஸ்ட் பப்ளிகேஷன். நான் இதில் வரவிலக்கண பகுதிக்கும் போய் பார்த்தேன். நான் அதில் தனியாக இன்டர்பிரிட்டேஷன் இல்லை. ஆனால் 10(3) சொல்லப்பட்டிருக்குது. இதுவாம் டெரரிஸ்ட் பப்ளிகேஷன், பயங்கரவாத அச்சடித்தல் அல்லது பப்ளிகேஷன். அந்த பப்ளிகேஷன்ன்றதுக்குள்ள சோஷியல் மீடியா வரலாம், இதுவாக வரலாம், எதுவும் இருக்கலாமா. டைரக்ட் ஆர் இன்டைரக்ட் என்கரேஜ்மெண்ட் ஆர் அதர் இன்டியூஸ்மெண்ட் டு கமிட், அட்டெம்ப்ட், அபெட், கன்ஸ்பயர், கமிட் ஆர் ப்ரிப்பேர் டு கமிட் தி ஆஃபென்ஸ் ஆஃப் டெரரிசம். அதுவும் பரந்துபட்டதாக இருக்குது. இதுதான் நான் ஏற்கனவே சொன்னது. என்ன, பயங்கரவாத ஆக்ட்ஸ் ஆஃப் டெரரிசம்னு சொல்கிறோம். சுடுதல், அமைப்பை உருவாக்குதல், ஆயுதங்களை வாங்கல், அந்த மாதிரி விஷயத்தில் இருக்குது ஆக்டில். ஆனால் அதில் பெருசாக குத்தி முறியல. இதுகள் இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணப்பட்டிருக்கு. என்ன, தமிழர்களுடைய போராட்டத்துக்கு அடிப்படையாக இருந்த அரசியல் தளம் தொடர்ந்து வீக்கன் பண்ணப்படுவதற்கு அல்லது அது நரோடவுன் பண்ணப்படுறதுக்கு தேவையான, அது சுருங்கு செய்யப்படுவதற்கு தேவையான ஏற்பாடுகளை வச்சிருக்கணும். இன்னும் சிறப்பாகவும் விரிவாகவும் சொல்லியிருக்கணும். 11ல் இதெல்லாம் வரும். ரைட்டிங்காக இருக்கலாம், விஷுவல் ரெப்ரசன்டேஷனாக இருக்கலாம், பிரிண்ட் மீடியா இருக்கலாம், இன்டர்நெட்டாக இருக்கலாம், எலக்ட்ரானிக் மீடியாவாக இருக்கலாம், பப்ளிக் நோட்டீஸ் டிசமினேஷன், ஃபேஸ்புக் போஸ்ட், ட்விட்டர், டிக்டாக் எல்லாம் வரும். ரைட். நான் இந்த ட்ரைனிங் ஃபார் டெரரிசம் எல்லாத்துக்குள்ளேயும் வரப்போகிறேன். ஏனென்றால் அது தற்போதைய சூழலில் எங்களில் நேரடியாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது இல்லை. தென் இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு வருவோம். இன்வெஸ்டிகேஷன் பவர்ஸ் போலீஸுக்கு வழங்கப்பட்டிருக்கு. 20ல் வேறுங்கோ. இந்த 20D கொஞ்சம் நாங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறேன். என்றால் அது எனக்கு ஒரு பாரதூரமாக தெரியுது. ரீசனபிள் சஸ்பிஷன் இருந்தாலும், வேறு இந்த குற்றத்தை செய்வார் போன்ற ஒரு ரீசனபிள் சஸ்பிஷன் இருந்தாலும் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் போய் அல்லது மெம்பர் ஆஃப் ஆர்ம் ஃபோர்ஸஸ் ஆ கோஸ்ட் கார்டு ஆஃபீஸர், தனியாக போலீஸ் மட்டும் இல்லை, என்ன செய்யலாமாம், எந்த ஒரு ஆவணத்தையும் ஆர்டிக்கிளையும், தன்னுடைய ஆர்டிக்கிள்ன்றது இந்த இடத்துல கட்டுரை இல்லை, பொருள் கஸ்டடிக்குள்ளே எடுக்கக்கூடிய, அப்போ நான் பயங்கரவாத குற்றம் ஒன்றை புரிகின்றேன் என்பதற்கான ரீசனபிள் சஸ்பிஷன் இருந்தால் இந்த வீட்டுக்குள்ளே எந்த லேப்டாப் எடுத்து கொண்டு போகலாம் போலீஸ் ஆஃபீஸர். இதுக்கு ப்ராயர் பெர்மிஷன் மேஜிஸ்ட்ரேட் கூட தேவையில்லை.
அப்புறம் அங்கே மேஜிஸ்ட்ரேட் பெர்மிஷன் வாங்குறதும் இருக்குது. ஆனால் பெர்மிஷன் வாங்க தேவையில்லை. எடுத்தா பிறகு போய் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணி ஃபர்தராக வச்சிருக்கிறேன்டா ஆர்டர் எடுக்கணும். ஆரம்பத்தில் எடுக்கிறதுக்கு தேவையில்லைன்றதும் இதில் இருக்குது. நோட்டிஃபிகேஷன் ஆஃப் அரெஸ்ட் தொடர்பாக சில முன்னேற்றமானது இருக்குது. உடனடியாக அறிவிக்கணும், 24 மணி நேரத்துக்குள்ள அறிவிக்கணும் போன்ற விஷயங்கள் அதில் சேர்க்கப்பட்டிருக்குது. ஒருவரை பிடித்து கொண்டு வந்தால் மேஜிஸ்ட்ரேட் உடனடியாக அவரை மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு ஆர்டர் பண்ணணும். ரிமாண்ட் பீரியடுக்கு வருவோம். இது எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு பழைய சட்டத்தில் இருந்த கரிசனைகளில் உண்டு. 1 வருஷம்ன்றது தொடர்ந்து இப்போ வைக்கப்பட்டிருக்கு. செக்ஷன் 28 இருக்குது. ஸ்டில் நீங்கள் 1 வருஷம் ரிமாண்டில் வைக்கப்பட்டிருக்கலாம். ரிமாண்ட் ஞாபகம் வச்சுருக்கோம், இஸ் நாட் ட்ரையலுக்கு முந்தினது. சொல்கிறாங்க ப்ரீ ட்ரையல் டிடென்ஷன் வழக்கு ஒன்று உங்களுக்கு தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பதாக இவ்வளவு காலம் நீங்கள் வச்சிருக்கலாம்ன்றது. இது இப்போது இருக்கிற சட்டத்துக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. இப்போவும் 1 வருஷத்தில் பெயிலுக்கு அப்ளை பண்ணி கோர்ட் ஆஃப் அப்பீலில் பெயில் எடுக்கலாம். இந்த ஏற்பாடு அப்படியே வைக்கப்பட்டிருக்கு. டிடென்ஷன் ஆர்டர் டிஓ, இதுவும் எங்களுக்கு தெரியும், கடந்த கால அனுபவத்தில் பிரச்சனைக்குரியது, அதுவும் இருக்குது. இப்போ யார் செய்யலாமாம்? ஒரு டிஐஜி செய்யணுமா? எனி ஆஃபீஸர் நாட் பிலோ த ரேங்க் ஆஃப் டிஐஜி அப்ளை பண்ணி எடுக்கலாம் டிடென்ஷன் ஆர்டர். டிடென்ஷன் ஆர்டரை பின்னர் நீட்டிப்பதாக இருந்தால் தொடர்ந்து போட்டுக்கொண்டிருக்கலாம். ஒரு கட்டத்துக்கு பிறகு மேஜிஸ்ட்ரேட் அதை கேள்விக்குட்படுத்தலாம்னு சொல்லணும். அந்த எக்ஸாக்ட் ப்ரொஃபஷனையும் சொல்கிறேன். அவருடைய இன்ஸ்பெக்ஷனுக்கு வழங்கணும் என்றால் அவரை கேள்விக்குட்படுத்த முடியாது, அவருடைய பார்வைக்கு வைக்கணும். வேறு டிடென்ஷன் ஆர்டர் அண்டர் தி செக்ஷன் ஹஸ் பீன் இஷ்யூட் அட் a time where the relevant produced before a magistrate a certified copy of the detention order வழங்கப்பட வேண்டும். அப்போ இன்னும் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் போய் இந்த டிடென்ஷன் ஆர்டரை போட்டது சரியா பிள்ளையான்னு கேட்க முடியாது. நீதிவானுக்கு அந்த அதிகாரம் இல்லை. 2 மாதத்துக்கு ஒருக்காக நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி 12 மாதம் வரைக்கும் தொடர்ந்து டிடென்ஷன் ஆர்டர் போடுறதுக்கான ஏற்பாடு அதில் இருக்குது. சில மேலதிக விடயங்கள் இருக்குது. எனக்கு இதில் பெரிய நம்பிக்கை இல்லை. உதாரணமாக மேஜிஸ்ட்ரேட் போய் சிறையில் பார்க்கலாம், ஆக்களை வடிவாக வச்சிருக்கிறீங்களோ உண்டு. ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் போய் பார்க்கலாம்ன்றது இருக்குது. மேஜிஸ்ட்ரேட்டில் இருக்கக்கூடிய நம்பிக்கை கூட ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் நாங்கள் வைக்க முடியாது. அவை பார்த்தாலும் உண்டு, பார்க்காட்டாலும் உண்டு, பார்த்து ஏதாவது சொன்னாலும் உண்டு, சொல்லாட்டாலும் உண்டுன்றதான் இந்த நாட்டில் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய நிலைமை. 2 மாதத்துக்கு மேலே டிடென்ஷனில் வைக்கிறது என்றால் அப்ரூவல் ஆஃப் த மேஜிஸ்ட்ரேட் தேவைன்னு சொல்லப்படும். 29 கீழே வாங்கினால் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு கூட வழங்கணும்ன்றது இருக்கு. ரைட். தென் பார்ட் 4க்கு போவோம். பார்ட் 4 செக்ஷன் 42 வார்த்தைகளை பார்த்தீங்கன்றால் வெரி ஓப்பன். இட் ஷால் பி த டியூட்டி ஆஃப் எவ்ரி பப்ளிக் ஆஃபீஸர், எனி மெம்பர் ஆஃப் ஆர்ம் ஃபோர்ஸ் ஆர் கோஸ்ட் கார்டு ஆஃபீஸர். இப்போ இன்னும் நீங்கள் தாண்டி வந்துட்டீங்கள் 2009 என்றால் இந்த அதிகாரத்தை நீங்கள் போலீஸோடு மட்டுப்படுத்தியிருக்கலாம். இராணுவத்துக்கு தொடர்ந்து போலீஸ் அதிகாரங்களை வழங்குறீங்க. ஏற்கனவே சொன்னான், இந்த சர்ச் அண்ட் ஸ்டாப் ஆர்ம்ட் ஆஃபீஸரும் செய்யலாம், ஆர்மியும் செய்யலாம். தொடர்ந்து போலீஸ் இராணுவமயப்பட்டிருக்கிறதும் இராணுவத்துக்கு ஒரு இடம் வழங்கப்பட்டிருக்கிறதும் தொடர்ந்து இந்த சட்டத்தில் உருவாக்கப்படுது. அவசர கால நிலை பிரகடனம் ஒன்றை செய்தால் தான் ஆர்மியை ஆப்ரேட் பண்ணுறதுக்கான அதிகாரத்தை வழங்கலாம். அப்போ அந்த கேசட் நோட்டிஃபிகேஷன்ஸை எமர்ஜென்சி கீழே செய்யணும். காலிங் அவுட் த ஆர்மின்னு சொல்லுவேன், கால் அவுட் த ஆர்மின்னு சொல்லி ஒரு அறிவித்தல் கொடுத்தா தான் செய்யலாம். இது ஆனால் தொடர்ந்து சட்டத்தில் அந்த அப்படி எமர்ஜென்சி டிக்ளரேஷன் இருக்கோ இல்லையோ தொடர்ந்து ஆமிக்கு என்ன டு டேக் எனி மெஷர் ஆஸ் மே பி அப்ரோப்ரியேட். இந்த ஒஃபென்ஸ் இந்த குற்றம் நிகழாமல் இருக்கிறதுக்காக ப்ரிவென்ட் த கமிஷன் ஆஃப் எனி மெட்டர் எடுக்கலாம். அவ்வாறு செய்யும்போது அவர் அதை குட் ஃபெய்த்தில் ப்ரொபோஷனேட்டாக செய்திருந்தால் அவருக்கு எதிராக வழக்கு வைக்கலான்றது 2வது. இதெல்லாம் முன்னர் பிரச்சனைக்குரிய விடயங்களாக இருந்தன, சட்டத்தால் வெளிப்படையாக சொல்லப்படாதவங்கள் இப்போ அது சட்டமாக ஆக்கப்படுது. 51 நாங்கள் நிச்சயமாக மிக கவனமாக இருக்க வேண்டியது. இதை வச்சு தான் ஏற்கனவே சொன்ன இந்த போராட்டத்துக்கு 3-2க்கு கீழே 3-4க்கு கீழே 4 கீழே போராட்டத்தில் ஈடுபடுறது எல்லாத்தையும் டெரரிசமாக பார்க்கக்கூடாதுன்ற ஒரு பிரிவு இருக்க போல இருக்குண்டு. ஆனால் 51 என்ன சொல்லப்பட்டிருக்கு? வே இன்ஃபர்மேஷன் ஹஸ் பீன் ரிசீவ் பை அ போலீஸ் ஆஃபீஸர், போலீஸ் கிளியர் அண்ட் ப்ரெசன்ட் டேஞ்சர் இருந்தால் என்ன செய்யலாமாம்? எந்த ஆப்ஜெக்டையும் ரிமூவ் பண்ணலாம், வெஹிக்கிளை ரிமூவ் பண்ணலாம், ஷிப், ஏர்கிராஃப்ட். பாருங்க, நாட் டு கான்கிரிகேட் அட் எனி பர்டிகுலர் லொக்கேஷன், ஒரு இடத்தில் கூட வேண்டாம் என்ற அறிவுறுத்தலை போலீஸ் வழங்கலாம். இது என்ன பொறுத்த வரைக்கும் ஒன்று கூடுதல் சுதந்திரம், போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானது. ஒரு இடத்துல கூடினால் இந்த டெரரிசம் என்ற விஷயம் ஆஃபென்ஸ் கமிட் பண்ணக்கூடும் அடிப்படையில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்து நிப்பாட்டலாம். இந்த செக்ஷன் எனக்கு தெரிஞ்சு அடிப்படை உரிமைகள் சட்டத்தோடு பார்க்க முழுதும். அடுத்ததையும் பாருங்க, நாட் டு ஹோல்ட் அ பர்டிகுலர் மீட்டிங். இப்போ இந்த மீட்டிங் ஒரு கமிஷன் ஆஃப் ஆஃபென்ஸ் நடக்கும்னா இந்த மீட்டிங்கையும் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒரு நோட்டிஃபிகேஷனோட
தடுக்கலாம்ன்றதுக்கு. இந்த அதிகாரம் ஏன் போலீஸுக்குன்னு எனக்கு தெரியல. ஏன் இந்த மேலதி அதிகாரம் ஏற்கனவே போலீஸ் ஆர்டினன்ஸில் அதுக்கு இருக்குது. போலீஸ் ஆர்டினன்ஸில் ஒரு போராட்டத்தின் நடக்க போது அல்லது ஊர்வலம் நடக்கும்போது வன்முறை வெடிக்க போது இருந்தால் பிரிவு 52 நினைக்கிறேன் 52 கீழே அவைக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஏற்கனவே அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கு. அதுக்கு மேலதிகமாக ஒரு கூட்டத்தை நடத்த வேண்டாம்னு முன்கூட்டியே நிப்பாட்டுவதற்கு போலீஸுக்கு ஏன் அதிகாரங்கள் இந்த சட்டத்தோட வழங்கப்படுறது? 51 வெரி வெரி ப்ராப்ளமேட்டிக், மிகவும் பிரச்சனைக்குரிய ஒரு செக்ஷனாக இருக்கிறது. இது என்ன பலர் கேட்குறவ, இப்போ எங்கட ஃபோனை விட்டு கேட்கலாமா போலீஸ், எங்களோட ஃபோன் ரெக்கார்ட்ஸ் எடுக்கலாமா, எங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் எடுக்கலாமா என்றால் நான் அறிஞ்ச அளவில் நீதிமன்றத்தின் உத்தரவு இல்லாமல் செய்யலாது. ஆனால் தாராளமாக இங்கே நடக்கும். கேட்ரோனை கொடுக்கறதுக்கு தயாராகவும் எல்லாரும் தயாராக தான் இருக்கணும். போலீஸ் கேட்ரோன்னு கொடுக்குறது இதை இப்போ சட்டத்துக்குள்ளே கொண்டு வருவீங்க. இப்போ நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷனை கேட்குறதா இருந்தால் மேஜிஸ்ட்ரேட்டை ஆர்டர் கேட்டு தான் செய்யணும்னு சொல்லுவோம். இது என்னை பொறுத்த வரைக்கும் அவசியமான ஒன்று என்றால் இனிமேல் எங்களுடைய ஃபோன் தொடர்பான தரவுகளையோ உங்களுடைய அலைபேசி தொடர்பான தொடர்புகளையோ அல்லது பேங்க் தொடர்பான விவரங்களையோ அல்லது பேங்க்கோ எங்களோட மொபைல் கம்பெனியோ எங்களுடைய கோர்ட் ஆர்டர் இல்லாமல் கொடுக்குமா இருந்தால் நாங்கள் அந்த பேங்க் மற்றும் மொபைல் கம்பெனிக்கு எதிராக அந்த செல்லுலர் கம்பெனிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கக்கூடிய இருக்கும். அவை கேட்கணும், போலீஸ் வந்தால் கேட்கணும், கோர்ட் ஆர்டரை கொண்டாங்க தருவோம். இனி நான் அந்த கன்ஃபெஷனை பற்றி சொன்ன போதைக்கு வாரன். அது செக்ஷன் 60. மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அவ்வாறான ஸ்டேட்மெண்ட்டை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான பவர்ஸை வழங்கும். இப்போ முன்னர் ஏஎஸ்பி தராதரத்துக்கு குறையாத ஒருவர் முன்னராக வழங்கப்படக்கூடிய குற்ற ஒப்புதல் வாக்குமூலங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்றால் இப்போ அது மேஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னால் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. என்னை பொறுத்த வரைக்கும் அது முன்னேற்றகரமானது. ஆனால் இன்னுமே என்னை பொறுத்த வரைக்கும் குற்ற ஒப்புதல் வாக்குமூலங்கள் தொடர்பாக தற்போது கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் இருக்கக்கூடிய ஏற்பாடுகள் போதுமானவென்றது என்ன. கன்ஃபெஷன்ஸ் பை டிசைன், குற்ற ஒப்புதல் வாக்குமூலங்கள் எங்களுடைய நாட்டினுடைய சாதாரண சட்டத்தில் cannot be used, பாவிக்கப்பட முடியாது. அந்த இடத்துல சட்டம் இருக்கணும். இந்த ஏற்பாடு கன்ஃபெஷனை மேஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னால் கொடுத்தா தான் அது செல்லுபடி என்ற அளவுக்கு கொண்டாந்து விட்டிருந்தாலும் குற்ற ஒப்புதல் வாக்கு மூலங்கள் இன்அட்மிசிபிள் என்ற ஜென்ரல் ரூல், அது அனுமதிக்கப்பட முடியாதவை என்ற ஜென்ரல் ரூல் என்ன உங்களுக்கு தெரியும். அதே நான் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். அதாவது வற்புறுத்தி பெற்றுக்கொள்ளக்கூடிய. இப்போ இவை தான் இந்த சட்டத்தினுடைய ஏற்பாடுகள். இதில் கர்ஃப்யூ ஆர்டர் போடுறதுக்கு, ரெஸ்ட்ரிக்ஷன் ஆர்டர்ஸ் போடுறதுக்கு, அவசர காலநிலை சட்டத்துக்கு கீழே பொதுவாக இருக்கக்கூடிய அதிகாரங்கள் எல்லாமே வழங்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் மிகவும் பிரச்சனைக்குரிய விடயங்கள். பார்லிமெண்ட்டில் ஒரு டிக்ளரேஷன் ஆஃப் எமர்ஜென்சியை செய்துட்டு பார்லிமெண்ட்டில் அப்ரூவல் எடுத்தால் தான் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் என்ற பாதுகாப்புகள் நீக்கப்பட்டு இந்த சட்டத்துக்கு கீழே ஒரு நிரந்தர அவசர கால நிலையை உருவாக்குற மாதிரி தான் எனக்கு அந்த மாதிரியான பிரிவுகள் தென்படுது. என்றால் அவசர கால நிலை அல்லாத சந்தர்ப்பங்களில் அப்படியான அதிகாரங்களை போலீஸுக்கும் இராணுவத்துக்கும் இனியோருக்கும் வழங்குறதுன்றது முற்றுமுழுதாக பிழையானது. இப்போ சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால் முதலாவது விடயம், பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கினால் மாத்திரம் போதுமானது. பயங்கரவாத தடை சட்டத்துக்கு பதிலீடாக புதிய சட்டம் அவசியம் இல்லை. இரண்டாவது, தற்போது நிலவுகையில் இருக்கக்கூடிய தண்டனை சட்ட கோவையும் குற்றவியல் நடவடிக்கை முறை கோவையும் போருக்கு பின்னரான சூழ்நிலைகளை கையாளுவதற்கு கடந்த 15-16 வருட காலத்தில் போதுமானவை என்பதை அரசாங்கத்துக்கே தெரிந்திருக்க வேண்டும். மூன்றாவது, விளைவுகள் உள்ளடக்கித்தான் ஒரு பயங்கரவாத நடவடிக்கை பயங்கரவாதமா என பார்க்கப்பட வேண்டும் என்ற விடயம் முன்னேற்றகரமாக இருந்தாலும் பயங்கரவாதம் தொடர்பில் மிகவும் பரந்துபட்ட அளவிலான ஒரு வரைவிலக்கணம் முன்வைக்கப்பட்டிருக்கிறதும், குறிப்பாக இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஆஃபீஸர்ஸுக்கு இன்னும் பரந்துபட்ட அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கிறதும், அவசர காலநிலை ஒன்றுக்கு கீழே வழங்கப்பட்டிருக்க வேண்டிய அதிகாரங்கள் இன்னும் ஒரு சட்டத்தினூடாக நிரந்தரமாக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலும், டிடென்ஷன் ஆர்டர் என்ற நடைமுறை இன்னும் பயங்கரவாத தடை சட்டத்துக்குள்ள வச்சிருக்கப்பட்டிருந்ததும் அது 1 வருஷம் வரைக்கும் போகிறதுக்கான ஏற்பாடுகள் சில பாதுகாப்புகளோடு இன்னும் வழங்கப்பட்டிருப்பதன் காரணமாக இந்த சட்டம் அடிப்படையில் வலுவானது என்று நான் கருதுகிறேன். இதில் சில திருத்தங்களை மட்டும் செய்கிறது ஊடாக என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சட்டம் ஒரு ஏற்புடைமை என்ற அளவுக்கு வராது. எங்களை பொறுத்தவரையில் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவது என்ற ஒரு ஒற்றை வரியிலான ஒரு முன்மொழிவு பாராளுமன்றத்துக்கு ஒரு பில் வடிவத்தில் முன்வைக்கப்பட்டால் போதுமானது. அதனை மீளவும் முந்தையும் ட்ரை பண்ணியிருக்கிறோம். ஒரு தனிநபர் மசோதாவாக மீள பாராளுமன்றத்தில் இந்த சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டால் எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டாக முன்வைக்க வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கோரிக்கை.